கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு தன் சிநேகிதன் யோபுவுக்கு சிநேகிதன் இருந்தார்கள். ஆண்டவர் சில காரியங்களிலே யோபுவை சாத்தானிடத்தில் விடும்போது சில சூழ்நிலைகள் அங்கே நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாவற்றையும் இழந்து போகிறார், மனைவியை தவிர. அப்பொழுது அவருடைய நண்பர்கள் 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து யோபுவை பேசினது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சிலர் கஷ்டப்படலாம், பணத்தில் கஷ்டப்படலாம், சரத்தில் கஷ்டப்படலாம், ஒரு நேரம் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் தயவு செய்து வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், யோபு எந்த பாவம் பண்ணல, ஆனால் இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் யோபுடைய சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், யோபு எந்த பாவம் பண்ணல, ஆனால் சாத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை ரொம்ப விளக்கமாக அழகாக எழுதியிருப்பாங்க. அவன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சிதைக்கிறான், ஒருவனை எப்படியெல்லாம் அவன் காலி பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதை நீங்கள் யோபு புஸ்தகத்தை அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோபுடைய நண்பர்கள் வந்து யோபுவை ரொம்ப மன கஷ்டப்படும்படி பேசுகிறார்கள். அதனாலதான் பிந்தின லாஸ்ட் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என் யோபுவை குறித்து நீங்க நிதானமா பேசல அப்படி சொல்லியிருப்பார் ஆண்டவர். இந்த யோபு ஜோமனுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அற்புதமே நடக்கும் பிரியமானவர்களே. அதனால எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி அப்படின்னா, தயவு செய்து நல்ல வாழ்ந்தவங்க யாரோ ஒருவர் கஷ்டப்படுறாங்கன்னா, தயவு செய்து நாம் சொல்ல கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவனுக்கு தேவைதான், என்ன ஆட்டம் ஆடினா அப்படி என்று சொல்லவே கூடாது பிரியமானவர்களே. அப்ப நல்ல மரமே நமக்கு கிடையாது, நல்ல மரமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், எல்லாரும் நல்லா இருக்கும் என்னுடைய பிள்ளைகளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது என்னுடைய பிள்ளைகளே. வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் என்று கேட்கிறார் அப்படின்னா, காயப்படுத்துறாங்க பாருங்க. எப்போண்டா இவன் விழுவான், எப்போ இவனை கேலி பண்ணலாம், சிரிக்கலான்னு அப்படி தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அப்படி நடக்கக்கூடாது. சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே என்று சொல்லுகிறார். யோபு சத்துருவே கிடையாது, நண்பன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில சில கஷ்டங்களை சாத்தான் கொடுப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அதை நம்ம ரொம்ப கவனமாக கையாண்டு, நம்மை சார்ந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நம்மளை கேவலமாக பேசினவங்க, நம்மளை அற்பமாக பேசின யாராக இருந்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுது தேவன் வரத்திலிருந்து உங்களை பார்ப்பார். யாரும் கஷ்டப்படணும்னு நினைக்க வேண்டாம் பிரியமானவர்களே. நாம் சொல்ற பாருங்க, வார்த்தைகளினால் என்னை எப்படி நொறுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நொறுக்கிடுவாங்க சிலர் வார்த்தையினால, ஆத்துமாவை வருத்தப்படுத்திடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய சமாதானம் எங்களுக்குள்ள அழுக செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.